காய்ஸ், திஸ் இஸ் Reshot. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஏன் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து August 29, தட் இஸ் அன்னை வேளாங்கண்ணி, தட் இஸ் மதர் மேரியோட ஃபீஸ்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சில பேர் நிறைய பேர் வந்து பெசன்ட் நகருக்கு போயிருப்பாங்க, நிறைய பேர் வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு போயிருப்பாங்க. பிகாஸ் இந்த 10 days வந்து ரொம்ப வந்து ஃபீஸ்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணி மாதாவோட வந்து பிளெஸிங்ஸ் வந்து நிறையவே கிடச்சிருக்கு. அதில் நானும் ஒரு ஆள். எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ்லாம் எனக்கு அங்கே வேளாங்கண்ணி சர்ச் போகும்போது தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் வந்துட்டு August 29 நான் வந்து மத சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து மத சாப்பாடை வந்து செய்யலாம் அப்படின்றது யோசிச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்கன்னா மத சாப்பாடு என்னென்ன பண்ணுறோம், என்ன ப்ரேயர் பண்ணுறோம், என்ன ப்ரிப்ரேஷன் எப்படின்றத ஃபுல்லாக இந்த விலாகில் பார்ப்பீங்க. ஸோ எல்லோரும் இந்த விலாகை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பித்தது ஃபுட்டு தான். ஏன்னா நம்ம வந்து 1 o'clockலாம் ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ தம்பி ஸ்கூல் போன கையோடையே நான் வந்து முட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அண்டு சிக்கன் 65 வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்க 2 குழந்தைங்களுக்காக பண்ணேன். ஸோ அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆரம்பித்தது தான் சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவின்றது வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சோண்டு தண்ணியாக வச்சேன். பிகாஸ் வந்து நான் நிறைய பேருக்கு கொடுக்கணும், ஒரு வெளியேவும் கொடுக்கணும், வீட்டுக்கு நம்ம வந்தவங்களும் சாப்பிட்ணுன்றதுனால கொஞ்சம் வந்து கிரேவியை வந்து தண்ணியாகவும் வச்சேன், பட் டேஸ்ட் கம்மி பண்ணாமல் வச்சேன். ஸோ இதுதான் அதோடய ப்ராசஸ். ஸோ நம்ம ஏன் வந்து மாதா சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து மாதம்மாக்கு வந்து இந்த 9 நாள் நவநாள்ன்றது வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த 10 நாளுமே 29th செப்டம்பர் 8 மாதா பர்த்டே வரைக்குமே இந்த ஃபீஸ்ட் இருக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதில் நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நிறைய நான் ப்ரே பண்ணது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் எப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக ஆரம்பித்தோமோ, ஸோ அப்பத்துலேருந்து நான் இதை பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். ஸோ எப்போ ஃபீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஃபீஸ்ட்டில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து மாதா சாப்பாடை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது கண்டினியூஸாக வந்துட்டு 2 yearsஆக கொடுத்துருந்தேன். இது 3rd year. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப மன நிறைவாகவும் இருந்தது அது பண்ணும்போது. ஏன்னா நானே எல்லாமே ரெடி பண்ணுவேன். நம்ம வீட்டில்னா நான் என் ஹஸ்பண்ட், என் பாப்பா மட்டும்தான். ஸோ 3 பேருக்கு நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் வந்து குவான்டிட்டி அதிகமாக பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. ஏன்னா வந்துட்டு அது எனக்கு சொல்ல தெரியல. ஒரு இட்ஸ் லைக் அற்புதம்னு சொல்லலாம், மேனிஃபெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அதுக்கு பேர். பட் ஆனால் நான் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணும்போது எப்போவுமே வந்து 1-2 பேர் ஒரு ஃபேமிலியில் ஒர்க் பண்ணாமல் அந்த ஃபேமிலியே நம்மளுக்காக வேலை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் அழகாகவும் கொண்டு போவோம் அந்த விஷயம். ஸோ நான் என்ன தான் சமையல் வேலை பார்த்தாலும் இந்த கடைக்கு போகிற விஷயங்கள், வீட்டில் இருக்க விஷயங்கள் எல்லாமே என் ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணாங்க. அண்ட் அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னோடய இன்லாஸ் மதர்-இன்-லா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என் மாமனார் வந்து அவ்வளோ அழகாக எனக்கு வந்து சீக்கிரமாக அவங்க வந்துட்டு அவங்களுமே இன்றைக்கி என் மாமனாரோட பர்த்டே, அதெல்லாம் அவர் பார்க்காம அவங்களுமே வந்து சீக்கிரமாக அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு உடனே இங்கே வந்திருந்தாங்க. மாமியார் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அம்மா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அண்ணன் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே நம்ம வந்து அதனால் இன்றைக்கி நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவி இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வந்து சைட் பை பண்ண ஆரம்பித்தது வந்து வெஜ் பிரியாணி தான் பண்ணேன். எப்போவுமே பிரியாணியே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வெஜ் பிரியாணி, கேரட் பீன்ஸ் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் அது பண்ணேன். ஸோ 2 kg அதே மாதிரி ஆக்சுவலி 2.5 kg பண்ணியிருந்தேன் வெஜ் பிரியாணி. ஸோ மொத்தமாகவே எப்படி சொல்கிற கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபன்னாகவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்து எனக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது அப்படின்றத மட்டும் நான் இன்றைக்கி ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஸோ வந்தவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக, என்னை வந்து ரொம்ப கூலாகவும்
அந்த நேரத்தில் எனக்கு எது வேணும் எது வேணான்றது தெரிஞ்ச மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அம்மாவும் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அம்மா ஹஸ்பண்ட் தாண்டி இன்லாஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இன்னும் கொஞ்சம் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான். நான் பாட்டு பிரியாணி செய்யும்போது பேசிக்கிட்டே போனேன். ஆக்சுவலி நான் ஏன் அந்த ஆடியோ போடலை அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அதனால நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கும்போது இருந்த ஆடியோ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வெஜ் பிரியாணி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட விளைவுகள் தான் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஏன்னா நான் வந்து ஃபீஸ்ட்டுன்னும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்டும் ரொம்ப வந்துட்டு நம்ம தான்மா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கி 6 o'clock எண்ட் வரைக்குமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம வந்து பிரியாணி வந்து தாளித்து விட்டுட்டு அது கொதி வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே படத்தெல்லாம் ரெடி பண்ணுவோம், கேண்டல்லாம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை தம் போடலாம் அப்படின்ட்டு நான் அதுக்குள்ளே ஃபுல்லாக ஏன்னா கலர் ஊற்றிருந்தோம், கீழேருந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் பண்ண வேலைகள் தான் சாப்பாடு மாதா இலையில் வைக்கணும், என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஆக்சுவலி நான் குலாப் ஜாமுன் பண்ணேன். நேற்று நைட்டே குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் குலாப் ஜாமுன்றதுனால கொஞ்சம் வந்து விரிசல் விட்டுருச்சு. பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாருமே டேஸ்ட் சூப்பர் செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக பிளெஸ்டாக ஃபீஸ்ட்டை வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாளில் நான் வேண்டியிருக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கும்ன்றதையும் நான் நம்புகிறேன். அதே போல் யாரெல்லாம் நம்புகிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லது நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல். பாய்.